praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகை செய்கிறதான ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கிருபைதான், 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 கிருபைதான். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கிருபைதான், 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 கிருபைதான். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போமா. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் எல்லாரும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், நேரலைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் வரப்பட்டு ஹல்லேலூயா தன்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆராதனைக்கு பாத்திரமானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி. துதிகளுக்கு ஆண்டவரே தகுதியான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் வல்லவரே. ஆவியானவரே ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் வல்லவரே. இன்னும் தீரவாதீரா தீரந்தனின் ஜீவ புதுவழியா. இன்னும் தீரவாதீரா தீரந்தனின் ஜீவ புதுவழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு அவினண்டோரே சேரவுமே சந்ததம்.
ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரு நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரு நாமத்தினாலே கூட ஸ்தோத்திரம் செய்கிறோம் அவியானவரே நாமத்தின் ஆதரவே எல்லாரும் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வருகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்பானவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி உம்முடைய சமூகத்திற்கு தேவனங்களை கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான தேவனே ஆண்டவரே, அந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஆண்டவரை கர்த்தாவே ஒளிபரப்பின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ இவருடைய துதிகள் கூட என்னுடைய ஆராதனை மூலம் ஆண்டவரை மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆரம்ப முதல் ஆண்டவரே கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. எங்களுக்கு தேவையான கிருபைகளை தரும்படி செபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான பலத்தினால் எங்களை நிரப்பும்படி செபிக்கிறோம். எங்களை கர்த்தாவே பலப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகள் போராட்டங்களை மாற்றி ஒளியதோடு கூட ஆத்மாவோடு கூட மனதோடு கூட முழுபலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் போராட்டங்களை மாற்றி போடுங்க. எங்களுடைய ஆராதனைகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் வசன தியானங்கள் எல்லாருடைய சமூகத்திலே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மகிமையினால் எங்களை நிரப்பி உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த கடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. நம்ம தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து பாடி தேவநாமத்தை இந்த காலை நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆராதனைக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்க போகிறோம். பலக தெரிந்த பாடல் சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த தருணத்தை ஒரு நாளும் வீணாக்கி விடக்கூடாது. சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் சத்தத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர்?
இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் சேர்ந்து பாடுவோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆவியானவரே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். இயேசுவே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்வீர். இயேசுவே ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. அன்றைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த நமக்கு தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்த்து பாட போகிறோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 51வது பாடல் நிகரே இல்லாத சர்வேசா. சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் காலை வேளையில் அவர் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் சோழர்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவநாமத்தை பாடி ஆராதிக்க அடுத்த காலை நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்வார்கள் நம்புகிறேன். பாடி
இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போனாரிகளே சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா ஒளி பிரகாசா உங்கரேசுவை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே உங்கரேசுவை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் நிகரே சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா நிகரே சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா பொருள்களும் அழித்திடுவே பண்ணுமாயும் மறைத்திடுவே பொருள்களும் பண்ணுமாயும் மறைத்திடுவே இதிலும் விலை பெரும் பொருளே திருவருளே இதிலும் விலை பெரும் பொருளே இயேசுவாண்ட திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா நிகரே ஓ ஹல்லேலூயா நிகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா நிகரே சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா தேவ மைந்தனாய் அவதரித்தார் சோதனை நடக்கடித்தார் தேவ மைந்தனாய் பாவ சோதனை நடக்கடித்தார் மனிதனுக்காய் கொடுத்தார் மாடும் மாத்தரை மீட்டெடுத்தார் மனிதனுக்காய் கொடுத்தார் மாடும் மாத்தரை மீட்டெடுத்தார் நிகரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே தாசா நிகரே சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா கொந்தளித்திடும் மலைகளையும் தாழ்த்திடும் கொந்தளித்திடும் ஓ ஹல்லேலூயா தாழ்த்திடும் நடக்கிடுவே அடக்கிடவே அக்கறை நாம் சேர்ந்திடவே அடக்கிடுவே அடக்கிடவே அக்கறை நாம் சேர்ந்திடவே நிகரே சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா நிகழும் ஒளி பிரகாசா ஜீவன் தந்தவர் மறித்தெழும் ஜீவதேவனை உயிர்த்தெழும் ஜீவன் தந்தவர் மறித்தெழும் ஜீவதேவனை உயிர்த்தெழும் மறுபடியோ அருள்வெடுத்தார்
சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த ஒரு பாடல் 107வது பாடல். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து பாடுவோம். தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கோடி. Jesus, praise the Lord. Hallelujah.
தீங்கற்றோராய் கைவிடேனே நடத்தினீரே என்றதாரே ஸ்தோத்திரம். தீங்கற்றோராய் கைவிடேனே நடத்தினீரே என்றதாரே ஸ்தோத்திரம். நிரறியா யாரும் தெரியா என் தலை உரிகள் நீரே. நிரறியா யாரும் தெரியா என் தலை உரிகள் நீரே. என்னை மறவாய். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நாமத்தை நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம். உன்னை தொடுவோனே உரைத்ததாரே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோனே கண்மணியை தொடுவதாக உரைத்ததாரே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதியாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினியின் மதியாக அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவாய். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை பாடி மகிமைப்படுத்துவோம். ஒரு உயர்ந்தபடியாக நடக்கும் உனக்கே வீராய் எழுப்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாரே ஸ்தோத்திரம். உனக்கே வீராய் எழுப்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாரே ஸ்தோத்திரம். பரத்திடுமே நாமத்திலே தரலே எனக்காய் ஜெயக் கொடியே. பரத்திடுமே நாமத்திலே தரலே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மறவாய். என்னை போற்றும் போக்குவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். சொல்ல போகிறோம். என்னை போற்றும் போக்குவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். ஏற்படியும் உம்முடையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் கருணையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவாய். மகிமைப்படுத்துகிறோம். என்னை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மறவாய். நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னை நடத்தும் உனக்கே வீராய் எழுப்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாரே ஸ்தோத்திரம். உனக்கே வீராய் எழுப்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாரே ஸ்தோத்திரம். பரத்திடுவே நாமத்திலே பரலே எனக்காய் ஜெயக் கொடியே. பரத்திடுவே நாமத்திலே பரலே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவாய். தேவரே உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். என்னை
Hallelujah, hallelujah. என்னை மறவாக்கி ஒரே ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. என்னை மறவாக்கி உந்தன் தயவாய் நடக்கும். Hallelujah, 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 hallelujah. நேரங்களை ஸ்தோத்திரப்பட போகிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பட்டோம் வசனம் உயர்த்தி. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, மக நன்றி, மக நன்றி, மக நன்றி, மக நன்றி. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம். இயேசுவே, Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சதம் உயர்த்தி ஒரு நேர தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரத்தோடு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரவை ஸ்தோத்திரிக்கிறோம், வை ஸ்தோத்திரிக்கிறோம், வை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. அப்பா, மக நன்றி, மக நன்றி, மக நன்றி, மக நன்றி. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ ரபாலமா ஷபரபா கரபா யாதபா. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேர குடகத்தை ஸ்தோத்திரப்படுவோம். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஆடி துதிப்பே. Hallelujah, hallelujah, hallelujah. ஆடி துதிப்பே, துதிப்பே, துதிப்பே. இயேசுவை துதிகளின் பாத்திரரே. வானங்கள் கொள்ளாத தேவனை மையகம் தனியே போற்றுவே. வானங்கள் கொள்ளாதவே உடம்பு மனமா மையகம் தனியே போற்றுவே. Hallelujah, hallelujah, hallelujah. வீற்றிருக்கும் நீரே
மகிமைப்படுத்துகிறப்பா. ஹalleluya. எங்கள் அடைக்கலமானவரே, எங்களுக்கு இருக்கிற ஒரே தஞ்சமாகிய எங்கள் தேவனே, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஹalleluya. எங்களை பலப்படுத்துகிற தேவன், இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை உடைய கரம் ஏற்றி ஆசீர்வதிப்பீராக, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி போடுவீராக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் ஆண்டவரே. இந்த போராட்டத்தின் நாட்களில், குறைவுபட்ட ஆண்டவரே அனுபவங்களின் நாட்களில் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தாவிட்டால் நாங்கள் பலனடைய வழியிலே நமகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. சகாயரே, தயபரரே, சகாயரே, தயபரரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா தேவ பிள்ளைகளும். ஹalleluya, 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 ஹalleluya. நேரம் கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். நேரம் கூட கர்த்தரை மையப்படுத்திக் கொண்டிருப்போம். ஹalleluya. அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக இந்த காலை நேரத்திலேயும் வித்தியாசமான சூழல்களாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கவும், கர்த்தரை தேடவும், அவருடைய பாட்டினால் அவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord. இம்மட்டும் தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் ஊழியத்தையும் பாதுகாத்தார். ஆண்டுடைய கிருபை பெரியது, இனியும் தொடர்ந்து தேவன் நம்மை பாதுகாக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை நாம் ஒவ்வொருவரையும் கடைசி காலங்களில், கடைசி நாட்களில் தாங்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய விசேஷமான ஆளுகை, விசேஷமான நடத்துதல் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படி நம்ம எல்லாரும் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்முடைய ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதிகளிலே கர்த்தர் நம்மை நடத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை யாவரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் உடைய முகத்தை தோண்டி தேடும்படி, ஆராதிக்கும்படி தேவன் ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா.
தனித்தனியாய் குடும்பங்களாய் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான சோதனைகள் பலவீனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தட்டும். அப்பா, ஸ்தோத்திரம். ஜீவனுடைய வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, துதிக்கிறப்பா, சோதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி பலவீனங்களை மாற்றி தேவைகளுக்கு நடுவில் ஆண்டவரே குறைவுகளுக்கு நடுவில் அதாவே அதிசயமாய் அற்புதமாய் இந்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறோம். தொடர்ந்து வசனத்துக்கு உள்ளதாய் நாங்கள் அமர்ந்திருக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் மறைத்து பேசுகிறார். இது வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் பூர்ணமாய் இவைகளில் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகர மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஒரு சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 56ஆம் சங்கீதத்தை மாறி மாறி ஆலயத்தில் ஆராதனை வாசிக்கிறதை போல வாசிக்க போகிறோம். 56ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை ஒழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் தேவனுக்குள்ளாக ஜீவனோடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை விரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இப்படியாயிரம் தேவ சமூகத்திலே வித்தியாசமான சூழ்நிலைகளில் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தேவனை தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அநேக மக்கள் தேவ ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்களாகவும் தேவனை தேட முடியாதவர்களாகவும் தேடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தேடுவதற்கு மனதில்லாதவர்களாகவும் வாழ்கிறதான இந்த பூமியில் இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிப்பதும் தேவனை தேடுவதும் சேவிப்பதும் ஆண்டவர் நம் மீது வைத்த கிருபையாகவே இருக்கிறது. நம்முடைய பலத்தினால் நாம் எதையும் செய்யவில்லை, நம்முடைய சாமர்த்தியத்தினால் நாம் எதையும் செய்யவில்லை. ஆண்டுடைய கிருபை மட்டுமாய் நம்மை குடும்பமாகவும் தனித்தனியாகவும் தாங்கிக் கொண்டு வருகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையை இந்த நாட்களில் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். கிருபையினாலே நம்மை ரட்சித்த தேவன், கிருபையினாலே மட்டும் நம்மை பாதுகாத்த நம்முடைய தகப்பன், கிருபையினாலே நம்மை கடைசி வரையில் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை பற்றி கொண்டவர்கள், அவரை சார்ந்து கொண்டவர்கள், இருக்கிற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நடத்தி உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவர்களை கொண்டு போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். காலத்தினுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலேயும் பணத்தை நம்ப முடியாத அளவிற்கு, உலக மனுஷர்களை நம்ப முடியாத அளவிற்கு, உலகத்தில் உள்ள எதையும் நம்ப முடியாத அளவிற்கு உலகத்தின் நிலைமைகள் போய்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரே ஒரு நபர், ஒரு தெய்வம் இருப்பார் என்று சொன்னால் அவர் நாம் சேவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை உறுதியாய் நாம் நம்புவோம். அவரை முழுபலத்தோடு கூட நாம் நம்புவோம். நம்முடைய எல்லா குறைவுகளுக்கும் நடுவில், எல்லா விதமான காரியங்களுக்கும் நடுவில்
அவர் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் ஜீவனோருடைய தேசத்தில் வாழுகிறதானே ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் இன்னும் அதிகமாக உடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில், சபையை நினைத்து, ஊழியர்களை நினைத்து, விசேஷமாக தேசத்திலும் இருக்கிறதான அந்த வியாதியினுடைய கொடூரங்கள் படிப்படியாய் குறைந்து போவதற்காக, மாறுவதற்காக வழக்கமாய் கூடி ஆராதிக்கிற சபை ஆராதனைகளிலே நாம் கூடி ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்க உங்களை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தோடு கூட உள்ள நம்முடைய தொடர்பு இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டிய காலம் இது. ஆகவே வரக்கூடிய வாரத்திலே மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தை தேவ பிள்ளைகள் அதிகமாய் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் தாழ்மையாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ண போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாகவும், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மறைத்து நம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாகவும் நம் ஜெபத்தோடு கூட காணப்பட வேண்டியது அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக சத்தியங்களை பலவிதமான தொலைக்காட்சி மூலமாய், யூடியூப் மூலமாய் பல வழிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு ஜாக்கிரதையும், அதே நேரத்தில் வேத வசனத்தை நேரடியாய் வாசித்து படிக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரசங்கத்தின் மூலமாய் கேட்கிறதை மாத்திரம் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியாது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக உட்கார்ந்து வாசிக்கவும், அதை நம்முடைய மனதிலே பதித்து கொள்ளவும், அதை தியானிக்கவும், அதில் எழுதப்பட்ட தெய்வீகமான சட்டங்களை, வசனங்களை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக்கவும் கர்த்தர் நாம் ஒருவருக்கு உதவி செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. உற்சாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்திலே தியானிக்க போகிறோம். வசனத்தில் பார்க்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறதான நம்முடைய பிதா, அல்லவிட்டால் உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறதை போல, ஒரு பூரணமானவராகவும் சற்குணமுள்ள நல்ல குணமுள்ளவராகவும் இருக்கிறதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாக இன்னொரு விதத்தில் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், நாம் இயேசுவை போல, நம்முடைய தேவனை போல பூரணமாய் மாற்றப்பட்டவர்களாய் மாற வேண்டியது அவசியம். இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல ஆக வேண்டும். இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான சுபாவங்கள், இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகள் நமக்குள்ளேயும் வர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த காலங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசுவை போல மாறுபடியாகத்தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை தெரிந்து கொண்டு இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தி, அவருடைய சுபாவங்களை நமக்கு வெளிப்படுத்தி, அவரை குறித்ததான பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவரோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இயேசுவை போல நாம் மாறுவதற்கும், இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்திற்கு ஏற்ற ஒரு அழகான ஜீவியம் செய்வதற்கும்
நமக்கு தேவையான சில அனுபவங்களை குறித்து இந்த நாளில் இந்த நேரம் நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இயேசுவை போல மாறுவதற்கும் அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தின் அழகு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு தேவையான ஒரு சில அனுபவங்கள் உண்டு. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையான அனுபவங்கள் என்ன? மறந்துவிடக்கூடாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையான அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது. அல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகு என்று சொல்லுவது, இப்பொழுது நாம் தியானிக்க போகிற அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் ஆகும் பொழுது மட்டும்தான். அல்லாமல் இதை நாம் தெரிந்து கொள்கிறதுனாலேயோ, இதை குறித்த பல வியாக்கியானங்கள் நமக்கு சொல்லுகிறதுனாலேயோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக மாறுவதில்லை. அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவங்கள் இது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய அழகான அனுபவங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளே இருக்க வேண்டிய அனுபவங்கள், அழகான வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் என்று சொல்லி பல விதங்களில் நாம் இதை புரிந்து கொள்கிறோம். கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகிற, இல்லாவிட்டால் சுருக்கமாய் தியானிக்க போகிற இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நாம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அழகாக இருக்கும். இதை நாம் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலேயும், முக்கியமாக நாம் படிக்க போற விஷயங்கள், நாம் தியானிக்க போற காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய ஆவியில், அதே நேரத்தில் நம்முடைய சரீரத்திலேயும் அது அனுபவிக்கப்பட வேண்டிய அனுபவங்கள். அப்படி அது அனுபவம் ஆகும்போது மட்டும்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழகானதாக, இயேசுவை போல மாற்றப்பட்டதாக இருக்கும். மறந்துவிடக்கூடாது. இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அனுபவங்கள் ஆக்கப்படும் பொழுது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிற அந்த வாழ்க்கையிலே ஒரு அழகு உண்டாகும் என்பதை நம்மாலே அனுபவித்து அறிய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அழகான அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த அழகு கொஞ்சம் குறைந்து இருக்கலாம். உலக பிரகாரமாய் நம்முடைய சரீர பிரகாரமான சில அழகுகள் குறைந்து போகும் பொழுது, நம்முடைய மேன்மைகள் குறைந்து போகும் பொழுது அதை சரிபடுத்திக் கொள்கிறவர்களாய் நாம் எப்போதும் காணப்படுகிறோம். அதை போல இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள அழகுகள் ஒருவேளை மங்கி போயிருக்கும் என்று சொன்னார், ஒருவேளை குறைந்து போயிருக்கும் என்று சொன்னார். அதற்கான காரணம், இப்பொழுது நாம் தியானிக்க போகிற இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருந்தாலும் அதை அனுபவங்கள் ஆக்காத பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், எளிமையாக நாம் சொல்ல ஏற்கனவே தெரிந்த வசனங்கள் தான் இந்த நேரம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் அனுபவமாக்க வேண்டிய, அழகாக்க வேண்டிய, கிறிஸ்தவ வாழ்க்கையை அழகாக்கும்படி நாம் அனுபவித்திருக்க வேண்டிய அனுபவங்கள் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய ஒரு சில அனுபவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அனுபவங்களை குறித்து நமக்கு கவனம் வேணும். காரணம், நாம் ஒரு கடைசி காலத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதியிருக்கிறது. காலையிலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவுகிறதான நேரத்திலோ இயேசு கிறிஸ்து வருவார். திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதியிருக்கிறதுனால அந்த நாளையும் அந்த நாளிகையை நாம் அறியாதிருக்கிறபடியினாலே நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க
என்று சொல்லி இயேசு சொன்னதான அந்த வார்த்தைகளை நினைவிலே வைத்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் இது. நாம் கொள்ளக்கூடிய இந்த காலத்தில் நாம் தியானிக்க போகிற இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமானது. இந்த அனுபவங்கள் இல்லாமல் ஆண்டுடைய வருகையில் நாம் எடுக்கப்பட முடியாது. இந்த அனுபவங்கள் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழகான வாழ்க்கையாய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த அனுபவங்கள் இல்லாமல் நம்முடைய ரட்சிப்பானது பூரணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்கள் நமக்கு தேவை. உலகத்தில் பல அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த அனுபவங்களின் அடிப்படையில் இந்த காரியங்கள் இப்படித்தான், இந்த காரியங்கள் இப்படித்தான் என்று சொல்லி நம்மால் அநேக விஷயங்களை தெளிவாய் சொல்ல முடியும். அநேக அனுபவங்கள் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. அநேக அனுபவங்கள் நம்மை திறமை உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. அநேக அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீரானவர்களாக நேரானவர்களாக மாற்றியிருக்கிறதை போல இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் நம்மை சீர்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கும் அழகான ஒரு அனுபவத்திற்கும் இயேசுவை போல மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்திற்கும் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கும் கிறிஸ்துவின் வருகையில் எடுக்கப்படுகிற அந்த ஆயத்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. முதலாவது அனுபவம், சரியான ரட்சிப்பிற்குள் நாம் வந்திருக்க வேண்டும். கவனிக்க போகிறோம். முதல் அனுபவம், நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் நாம் அனுபவித்திருக்க வேண்டிய முதல் அனுபவம், ஒரு சரியான ரட்சிப்பிற்குள் நாம் வந்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சரியான, இந்த வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். சரியான ரட்சிப்பிற்குள் வந்திருக்க வேண்டும். சரியான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர்களாக அனுபவித்தவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியமானதும் மிக அவசியமானதும் அடிப்படையானதும் ஆகும். எப்போதும் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த காலங்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? பாவங்கள் முழுவதுமாய் நீக்கப்பட்ட மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமைதான் ரட்சிப்பினுடைய அனுபவத்தினுடைய முதல் படி. ரட்சிப்பிற்குள்ள பல காரியங்கள் பல படிகள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, சரியான ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம், மிகவும் தேவை. ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நாம் பூரணமாய் கடந்து வந்திருக்க வேண்டும். ஏதோ ஆண்டவரை அறிந்து கொண்டோம், இயேசுவை அறிந்து கொண்டோம், கர்த்தருடைய பாடல்களை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், சபைக்கு போனோம், வந்தோம், பல வேலைகளை செய்தோம் என்கிற நிலையில் அல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் அவருடைய வாழ்க்கை கடந்து வரவில்லை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சரியாய் மறுபடி பிறந்ததான ஒரு அனுபவத்திற்குள் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வராமல் இருக்கிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமாய் பல காரியங்களை நாம் சொல்ல முடியும், தியானிக்க முடியும். தவறான ரட்சிப்பின் அனுபவங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஃபால்ஸ் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பினுடைய நிச்சயம் என்பது தவறாக இன்றைக்கு புரிந்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்கு போகிறதுனால ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி, ஞானஸ்தானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அதனால ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஊழியத்திற்கான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி ரட்சிப்பினுடைய தெளிவை குறித்து, ரட்சிப்பினுடைய உறுதியை குறித்து தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமாய் பல காரியங்களை செய்கிறதுனால நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்ல முடியாது. வெளிப்பிரகாரமாய் பல காரியங்களை திறமையாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறதுனால அதுதான் நம்முடைய ரட்சிக்கப்பட்டவனுடைய தெளிவு, அடையாளம், அல்லாவிட்டால் உறுதி என்று சொல்லி இன்றைக்கு நம்புகிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய ஆவியில்
நாம் செய்த பாவங்கள் முற்றிலுமாய் நாம் மன்னிக்கப்பட்டு அதில் உண்டாகிற ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஆவியும் ஆத்மாவும் விடுவிக்கப்பட்ட ஒரு விசேஷமான அனுபவம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு சரியான ரட்சிப்புக்கு நம்மை கொண்டு வரும்படி, ரட்சிப்பிற்குள் நம்மை நடத்தும்படி, ரட்சிக்கப்பட வைக்கும்படி, ரட்சிப்பை நமக்கு அருளும்படி, அல்லாவிட்டால் ரட்சிக்கும்படி பூமிக்கு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அழகு நமக்கு தேவையா? கடைசி காலங்களில் ஆண்டோட வருகையில் எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லையே. எப்படி நான் என்னை சரி செய்து கொள்வது என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்கிறோம். சரியான ரட்சிப்பிற்குள் நாம் வர வேண்டியது முதல் படி. இந்த படிகளை நாம் தவறுவோம் என்று சொன்னால் இது முக்கியமானதும் இதுதான் அவசியமானதுமான படி. இதற்கப்புறம் உள்ள படிகளில் நாம் ஏறி செல்ல வேண்டும் என்று சொன்னால், இதற்கு அடுத்துள்ள அனுபவங்கள் கூட நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், இந்த அனுபவம் மிக மிக அவசியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒருவேளை சரியான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நான் வரவில்லை, சரியான ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய ஒரு அனுபவம் எனக்குள்ள இல்லை என்பதை உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய இருதயம், இல்லாவிட்டால் இந்த வார்த்தைகள் கேட்கிறதுனால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் வரும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாய் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்களை, அவர் நம்மை ரட்சிக்கிற ரட்சிப்பின் அனுபவங்களை நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவங்களை தேடி ஓடி வந்த அநேக பரிசுத்தவான்கள் வேத வசனத்திலே உண்டு. நிக்கதோமு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி அவிடத்தில் தேடி வந்து அவிடத்தில் சில வார்த்தைகளை கேள்விகளாக கேட்டான். இப்படி அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இயேசு கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை, அவருடைய வாழ்க்கை அழகாக்குகிற ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவிடத்தில் வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை சுதரித்துக் கொண்டதினாலே, ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டபடினாலே அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை அழகானதாக, கிறிஸ்துவை போல் உள்ளதாக, நல்ல ஒரு அனுபவங்கள் நிறைந்ததாக, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய லட்சணங்கள் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாற்றப்பட்டது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாய் மாறுவதற்கு, இல்லாவிட்டால் கிறிஸ்துவை போல நாம் மாற்றப்படுவதற்கு, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டிய அனுபவங்கள் அப்படி தியானம் பண்ணிச்சுக்கிறோம். எடுத்திருக்க வேண்டிய அனுபவம் சத்தியத்தை அறிந்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பை பார்க்கிறோம், சத்தியத்தை அறிந்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சரியான ரட்சிப்பிற்குள் வர வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாய் சத்தியத்தை அறிந்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் ஒருவேளை ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் வராமல் இருந்தாலும், ஒருவேளை அவசரப்பட்டோ சூழல் நிமித்தமாய் ஞானஸ்நானத்துக்குள்ளே கடந்து வந்திருந்தாலும், அதற்கு பின்பாவது சத்தியத்தை அறிகிற அனுபவத்திற்குள் வர வேண்டும். இயேசு யார்? இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இயேசுவை நான் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலக காரியத்துக்காகவா, இல்லவிட்டால் வேறு எதற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதானே பல கேள்விகளை நாமே நமக்குள்ளே எழுப்பி சத்தியத்தை அறிகிற அனுபவத்திற்குள் வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவோடு கூட வாழ போகிறதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும்.
சத்தியத்தை அறியாமல் வேற எந்த நோக்கத்திற்காகவும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கட்டாயப்படுத்தலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததினாலே. இல்லாவிட்டால் வேற ஏதாவது சூழ்நிலைகள், யாராவது உங்களுக்கு தவறாய் உபதேசம் பண்ணி இருக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்கு திருமணமாகும், ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மாறும் அப்படி என்று சொல்லி பல விதங்களில் யாராயிருந்தாலும், போதகராயிருந்தாலும், விசுவாசிகளாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் உங்களை ஒருவேளை பலவந்தப்படுத்தலாம் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி. அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சத்தியத்தை அறிவடைந்த பின்பு ஞானஸ்நானம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் இயேசுவை போல மாறுகிற வாழ்க்கையினுடைய இரண்டாவது அனுபவத்திற்கு கடந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லாவிட்டால் தேவனுக்கு உட்பட்ட பூமிக்குரிய வாழ்க்கை மிக அழகானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை அறியாமல் ஞானஸ்நானம் எடுத்ததானே அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தோடும் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், பாவத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு நடுவிலே இந்த பக்கமும் சாய்ந்து அந்த பக்கமும் சாய்ந்து, ஒரு பக்கம் கிறிஸ்துவுக்கான ஸ்திரியாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க முடியாமல், சத்தியத்தை அறியாமல் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஒருவேளை சத்தியத்தை அறியாமல் எடுத்திருந்தால் இந்த காலங்களில் சத்தியத்தோடு கூட உள்ளவருடைய தொடர்பு, வேத வசனத்தோடு கூட உள்ளவருடைய தொடர்பு இன்னும் அதிகமாகட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவில், ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை குறித்து அறிகிற அறிவில் நீங்கள் இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி உங்களை தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாய், இயேசுவினுடைய மரணத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய மரணத்துடன் நீங்கள் ஒட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அனுபவம் ஒரு மூன்றாவது நிலையில் நாம் படிக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே பாவத்திற்காக மரித்தார். வேற எதுக்காக இந்த பூமியில இயேசு மரிக்கவில்லை? மனுஷனுடைய பாவத்திற்காக என்று சொன்னால் அந்த பாவத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கும்படியாக, அந்த பாவத்தை அழிக்கும்படியாக இயேசு மரித்தார். அதை போல இயேசுவை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பாவத்திற்காக இயேசு மரித்ததை போல நாமும் இந்த உலகத்தில் பாவத்திற்காக மரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய மரணத்தோடு ஒட்டப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் மூலமாக இது தெளிவாகிறது என்று சொன்னாலும், ஞானஸ்நானத்தை இதை ஒன்று போல இணைத்து நாம் படிக்க முடியும் என்று சொன்னாலும் வித்தியாசப்படுத்தி படிக்க வேண்டும். இயேசு பாவத்துக்காக மரித்தார். அந்த மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னார். உலகத்திற்கும் பாவத்திற்கும் நாம் மரிப்போம் என்று சொன்னார். மரிக்கும்படி நம்முடைய அவயவங்களை நாம் தேவ சமூகத்திலே ஒப்புவித்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். இது ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது, நம்முடைய பர்சனாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், நம்முடைய ஆழ்த்தத்துவத்தில் அனுபவமாக்க வேண்டிய விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதை குறித்து அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது, அதை குறித்து பல விளக்கங்கள் வியாக்கியானங்கள் நமக்கு சொல்ல தெரிந்தால் மாத்திரம் போதாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அறியாமல் போனால் நம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவதாய், நம்முடைய உடலை இல்லாவிட்டால் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் தான். நம்முடைய உடலை ஜீவ பலியாக, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் என்னுடைய முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம் அனுபவமாக்க வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழகிற்காக நாம் அனுபவமாக்க வேண்டிய பல அனுபவங்கள் இந்த 2 வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான குறிப்பிற்கு நாம் வருகிறோம். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உடலை நாம் பூரணமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ஒரு ஆராதனை என்று சொல்லி. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், அப்ப சரீரத்தில் பரிசுத்தம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியிலும் ஆத்மாவிலும் மாத்திரம் அல்ல பரிசுத்தம். ஆவி ஆத்மாவும் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பகுதி என்று சொல்லி நாம் முதல் தரமாய் தேவன் விரும்புகிற பகுதி என்று சொல்லி புரிந்து கொண்டாலும் அந்த ஆவியையும் ஆத்மாவையும் தாங்கி வைத்திருக்கிற, தனக்குள்ளே கொண்டிருக்கிற சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சரீரமானது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இது இப்படி ஒப்பு கொடுப்பதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுவது ஆவிலேயும் ஆத்துமாவிலேயும் கர்த்தரோடு இணைந்திருப்பது மாத்திரமல்ல, சரீரத்தையும் தேவனுக்கு பூர்ணமாய் ஒப்பு கொடுப்பது. சரீரத்தை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நாம் வைத்துக் கொள்ளாதபடி, சரீரத்தை நம்முடைய சுயத்திற்கு ஏற்றாற் போல நாம் கை கொள்ளாதபடி, சரீரத்திலே பரிசுத்தம் இல்லாத ஒரு அனுபவத்தில் இருந்து நம்முடைய சரீரத்தை நாம் பிரித்தெடுத்து தேவனுக்கு ஏற்ற விதத்திலே தேவனுக்கு முன்பதாக அதை சமர்ப்பிப்பது, ஒப்பு கொடுப்பதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்ய வேண்டும். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது ஒரு ஆராதனை. பாட்டு பாடுவது, கரங்களை தட்டுவது, காணிக்கை கொடுப்பது, பிரசங்கம் கேட்பது, கைகளை உயர்த்தி தேவனை துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, இது ஆராதனையை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி என்று சொன்னாலும், அதை போல நம்முடைய சரீரத்தை பூரணமாய் இயேசுவுக்கு, தேவனுக்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, வேத வசனத்தில் எழுதியிருக்கிற நல்ல விஷயங்களை மாத்திரம் செய்வதற்கு ஒப்பு கொடுப்பது ஒரு ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சரீரத்தின் மூலமாய், ஆவியின் மூலமாய், ஆத்மாவின் மூலமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை இவைகள் மூலமாய் படித்து கொள்ள வேண்டும். இவைகள் மூலமாய் தேவன் உயர்த்தப்பட வேண்டும். இவைகள் மூலமாய் தேவன் உயர்த்தப்படும் பொழுது இவைகளில் தேவனுடைய ஆசீர்வாதங்களும், தேவனுடைய சமாதானமும், தெய்வீகமான சுகங்களும், விடுதலையும், ஆரோக்கியமும் அவருடைய பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை நிரப்பும் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி தேவனை ஆராதிப்பதை தாண்டி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பல காரியங்களை வித்தியாசமாய் செய்கிறோம். தேவனை ஆராதிக்க வேண்டிய நாம் தேவனை ஆராதிப்பதில்லை. தேவனை தேட வேண்டிய நாம் தேவனை தேடுவதில்லை. தேவனுக்காக நம்மை பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டிய நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழகானதாக, மேன்மையானதாக, தேவன் விரும்புகிறதாக, இயேசுவை போலுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற 4வது அனுபவம், நம்முடைய உடலை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹalleluya. ஒரு ஆராதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கடைசி காலத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக ஜனங்கள் சுயத்தை ஆராதிப்பார்கள், தங்களை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசி காலத்தினுடைய லட்சணம் மனுஷன் தற்பிரியராய் இல்லாவிட்டால் தன்னை ஆராதிக்கிறவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் வார்த்தைகளை கவனிக்கும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிரான சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்படியானால் இவைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறது. கடைசி காலத்தில் இந்த அனுபவங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. அதுல முதல் வார்த்தை பாருங்கள், மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பார்கள். தன்மேல உள்ள ஒரு ஆசை, தன்மேல உள்ள ஒரு பிரியம், தன்மேல உள்ள ஒரு ஸ்நேகம், தன்னைத்தான் நேசிக்கிற ஒரு அனுபவம் மட்டும்தான் கடைசி காலத்தினுடைய புதிய நாட்களுடைய ஆண்டவருடைய வருகைக்கு முந்தின காலங்களுடைய அடையாளம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை நேசிப்பார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்தில் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பிரதான கற்பனை குறித்து ஒரு பரிசேயன் வந்து இயேசுவினிடத்தில் கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று சொல்லி என்னுடைய 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம் தேவனை ஆராதிக்க வேண்டும். 2வது, மனுஷரை சிநேகிக்க வேண்டும், மனுஷரில் அன்பு கூற வேண்டும். 3வது, பொருட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? உபயோகிக்க வேண்டும். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வசனங்களை கவனிப்பீர்கள் சொன்ன நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கவனிக்க வேண்டும். வேத வசனத்தினுடைய முழு கோட்பாடு, தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். 2வது, மனுஷரை, நீ உன்னை நேசிக்கிறதை போல உனக்கு அடுத்தவனையும் பிறனையும் நேசிப்பாயாக. மனுஷரை நேசிக்க வேண்டும். அல்லாவிட்டால் மனுஷரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். 3வது, வஸ்துக்களை அல்லாவிட்டால் பொருட்களை நாம் உபயோகிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கணும், மனுஷரை நேசிக்கணும், பொருட்களை வஸ்துக்களை உபயோகிக்கணும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் கடைசி நாட்களில் தற்பிரியராய் மாறினதுனால, சுயமாய் தங்களை தாங்களே ஆராதிக்கிறவர்களாய் மாறினதினாலே, அவருடைய தெய்வம் அவர்களாகவே மாறி இருக்கிறபடினாலே இந்த 3 நிலைகளும் தலைகளை மாற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், தன்னை ஆராதிக்கிறான், மற்றவர்களை உபயோகிக்கிறான், வஸ்துக்களை சிநேகிக்கிறான். அப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவனை ஆராதிக்க வேண்டும், மனுஷர்களை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பொருட்களை வஸ்துக்களை உபயோகிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் திருப்பி செய்கிறார்கள். அவர்கள் தங்களை ஆராதிக்கிறார்கள், தற்பிரியமுள்ளவர்களாய் வாழுகிறார்கள். 2வது, மனுஷர்களை அவருடைய ஆதாயத்திற்காக உபயோகிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பிரச்சனை,
தேவனையும் அவர்கள் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக. அப்ப மனுஷரை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள், பொருட்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனை ஆராதிக்க வேண்டும், மனுஷரை நேசிக்க வேண்டும், அதுக்கு அடுத்தபடியாய் பொருட்களை உபயோகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சொல்ல காரணம், இது கடைசி காலத்தினுடைய லட்சணம். கடைசி காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முந்தின காலத்தில், இயேசு கிறிஸ்து வருகையினுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு வரக்கூடிய காலத்தில் மனுஷர்களை காட்டிக் கொடுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. மனுஷர்கள் சுய அன்புள்ளவர்களாய், சுயத்தை நேசிக்கிறவர்களாய், தங்களை மாத்திரம் நேசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அழகான கிறிஸ்துவ வாழ்க்கையாக மாறுவதற்கு நமக்கு தேவையான ஒரு அனுபவம், இந்த உடலை நமக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்திலிருந்து புரிந்து கொள்கிற இன்னொரு காரியம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அழகாக இருக்காது. தேவனை ஆராதிக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் ஒரு அழகான வாழ்க்கையாய், விரும்பப்படுகிற வாழ்க்கையாய், விரும்புகிற வாழ்க்கையாய் இருக்கவே இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒரு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் முதலாவது தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய மோசம் என்னவென்று சொன்னால், இந்த காலகட்டங்களில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை தடைபட்டிருக்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தில் கை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவதாய், ஆண்டவருக்கு நாம் அடிமையாக வேண்டும். இதுவும் உடலை ஒப்பு கொடுத்ததனுடைய அனுபவத்திலிருந்து கொஞ்சம் பிரித்து பார்க்கப்படுகிற இன்னொரு அனுபவம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்க வேண்டிய அனுபவங்கள். இது வெறும் ஏற்றுசுரக்காயை போல எழுதி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காத பட்சத்தில் கிறிஸ்துவை போல மாற முடியாது. நம்முடைய கிறிஸ்துவ அழகு போய்விடும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழகு நம்மை விட்டு விலகி போய்விடும். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டிய அனுபவம் இது. தேவனுக்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பல வசனங்கள், பல கருத்துக்கள் கூட இருந்தாலும் காரியங்களை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். கிறிஸ்துவுக்கு நம்மை அடிமையாக பூர்ணமாய் கீழ்ப்படுகிற, பூர்ணமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, அவர் சொல்லாத ஒன்றையும் செய்யாதபடிக்கு, அவர் என்ன சொல்லுகிறாரோ, ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை அப்படித்தானே, எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். எஜமான் இதை சொல்லவில்லை, அதை செய்யக்கூடாது. எஜமானுக்கு தெரிந்துதான் இதையும் செய்ய வேண்டும். அது அவருடைய சொந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் எஜமானுக்கு தெரியாமல், சொல்லாமல் அதை செய்யக்கூடாது. எஜமான் கொடுத்ததான சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த இடத்தில் வைக்கப்பட்டோம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். எந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்டது அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு எஜமான், விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமையினுடைய வாழ்க்கையை பூமியிலே நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், சில நேரங்களில் நாம் அனுபவித்திருக்கலாம். அதை போல உள்ள ஒரு அடிமைத்தனமான, இந்த அடிமைத்தனத்துல நமக்கு ஒரு சுயாதீனம் உண்டு என்று நாம் அறிந்திருந்தாலும் இது பூர்ணமாய் நம்மை உலக பிரகாரமாய் அடிமைப்படுத்துகிற ஒரு அடிமைத்தனம் அல்ல. ஆனாலும் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை பூர்ணமாய் அடிமைப்படுத்துகிறதுனாலே கிறிஸ்தவ அழகு இந்த வாழ்க்கையில உண்டாகும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவதாய், மனம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. அதே வசனத்தை நீங்கள் வாசிப்பு என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரோமர்கள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் மறுரூபம் நம்முடைய மனதில் உண்டாகிற ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை நாம் அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான மறுரூபம் ஆவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பழைய உருவங்களையும் பழைய சிந்தைகளையும் பழைய எண்ணங்களையும் எதுவாயிருந்தாலும் சரி, நம்மை வேறு ஒரு உருவத்திற்கு மறுரூபத்தின் அனுபவத்திற்கு செல்ல விடாமல் தடை பண்ணுகிற எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி, விலக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், கவனிக்க போகிறோம். தேவனுடைய நன்மை அப்படின்றது என்னன்றத மறுரூப மனசனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எது அவனுடைய நன்மை? இரண்டாவது பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எது. அதுக்கடுத்து பரிபூர்ணமான சித்தம், நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவரிடத்துல போய் கேட்கிறார்கள், என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் என்று சொல்லி. அப்படி அல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய மனதில் நம் மறுரூபமாகும் பொழுது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும் பொழுது எல்லாவற்றையும் நாமே அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தமக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தமக்கு சித்தமானதை வெளிப்படுத்தி அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அழகுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மனம் புதிதாகிறதினால் மனரூபமாக வேண்டும். அப்படி ஆகும் பொழுது நிச்சயமாய் நாம் கிறிஸ்தவ அழகுள்ளவர்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏழாவதாய் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். ஆவியானவரால் முழுவதுமாய் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வு, இதை குறித்து வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ரோமர்களுக்கு 8ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாய் இந்த வசனங்களை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். 4ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் ஜீவன் உள்ள வாழ்க்கையும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்ட, ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆவியின் சிந்தை, ஆவியானவர் கொடுக்கிற, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் நமக்கு உண்டாகிற சிந்தையானது நிச்சயமாக சோர்வின் சிந்தையாக இருக்காது, வசனத்தின் சிந்தையாக இருக்கும், வெளிப்பாட்டின் சிந்தையாக இருக்கும். இல்லாவிட்டால் நம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய சிந்தையாக இருக்கும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தை குறித்து நமக்கு முன்னாடி நடக்கிற சில காரியங்களை குறித்து நல்ல சிந்தைகளாக நம்மை உருவாக்கி மாற்றும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், எப்படியெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்தில் சிந்தித்து வாழ்க்கிற வாழ்வை தேவனுக்கு விரோதமான பகையான வாழ்க்கை, அது ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய விடாது. 8ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ஆவியில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துவாராக. ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ அழகுள்ள வாழ்வு.
ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வாழ வேண்டிய ஒரு வாழ்வு. ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வுதான் இயேசுவின் வருகையில் எடுக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் உள்ள வாழ்வு. ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வுதான் இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ வேண்டியதும் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறதுமான ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் பழைய மாம்சத்தினுடைய சிந்தைகள், பழைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள், பழைய மாம்சத்தினுடைய சுபாவங்களின் அடிப்படையில் கட்டப்பட்டவர்களாய் வாழ்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய மிக பிரதானமான நோக்கம் பாவத்தை குறித்த சிந்தை, உலகத்தை குறித்த சிந்தை, பழைய வாழ்க்கை குறித்த சிந்தை, கடந்த காலங்களை குறித்த சிந்தைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி எல்லா விதமான உணர்வையும், பாவத்தை குறித்த உணர்வு, நீதியை குறித்த உணர்வு, நியாய தீர்ப்பை குறித்த உணர்வை நமக்கு தந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாய் நம்மை வாழ வைக்கும்படி நமக்காக உதவி செய்யும்படி கொடுக்கப்பட்டவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது அவரால் முடியும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அழகா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும்படி நாம் நம்முடைய சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் காலையிலோ மாலையிலோ இடைப்பட்ட நேரங்களிலோ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய கிருபையினால், அவருடைய கிருபையின் அபிஷேகத்தினாலே, அவருடைய கிருபையின் ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாள கால ஆண்டவரே புதிய கிருபை எனக்கு தாரும். காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, இந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி நம் ஆண்டுடைய சமூகத்திலே நிரப்பப்பட வாஞ்சித்தவர்களாய் தேவனிடத்தில் போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக இந்த கிருபையினால் நம்மை நிரப்ப ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிருபையினால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பலத்தினால் சாமர்த்தியத்தினால கிடையாது. கிருபையினால் நம்ம வாழ முடியாது என்பதற்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. அப்படியானால் தெய்வ பிள்ளைகளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அழகுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கு, ஒரு அழகுள்ள ஜீவியமாய் மாறுவதற்கு இன்னும் பல காரியங்கள் பின்னாடி இருந்தால் நம்ம ஒரு 8 காரியங்களை இப்பொழுது தியானித்திருக்கிறோம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணி அநேக வசனங்கள் இதை குறித்த சம்பந்தப்பட்ட வசனங்களை வாசித்து இந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த கடைசி காலத்தில் உள்ள கடைசி நாட்களில் அழகுபடுத்திக் கொள்ளுவோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் வாழுவோம். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய அனுபவங்கள் இவைகள் என்பதை, இது இல்லாவிட்டால் அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் ஆக்கிக் கொள்ளுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுக்கால் படியிட்டு செபிக்க போகிறோம். Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த நேரம் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மக நன்றி, மக நன்றி, மக நன்றி, மக நன்றி. தேவனே, உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Oh, hallelujah, 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 hallelujah. வானங்களை துதிக்கிறோம். தலை சாய்க்க தலவில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்றீ. தலை சாய்க்க தலவில்லை, தரணியில் நிலையில்லா பூவில் என்றீ.
உள்ளம் என்ன ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்ன ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் கையனே என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே உம்மை போலவே வாஞ்சிக்கிறேன் என்னுள்ளம் இயேசுவே உம்மை போல வாஞ்சிக்கிறேன் என்னுள்ளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களிலே வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றுவதற்கு ஓ ஹல்லேலூயா ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நாம் கற்றுக்கொண்டதானே தியானித்ததான வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம். கடைசி காலங்களிலே ஆண்டுடைய வருகைக்கு முன்பிருந்த நாட்களிலே தேவ நிச்சயமாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையாக மாற்றி இந்த வருகை வரும் பொழுது அந்த வருகை நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் செபித்து முடிக்க போகிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, அவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஆண்டவர்கள் தாவே மன மகிழ்ச்சி நாளிலும் இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து கர்த்தரை தேட ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால் உண்டானதல்ல, ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபை. தொடர்ந்து இந்த கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிருபையினால் எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு கூட உள்ள உறவு எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் ஒருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்யும். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை தாவே ஸ்தோத்திரையா ஆண்டை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். சுவாசிகள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பார்க்க முடியாதவர்கள், இயலாதவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரையா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி, பாதுகாக்கும்படி, பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கடினமான நிலைமைகள் மாற்றப்பட கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் குடும்பங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக கர்த்தர் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வழி நடந்து பலப்படுத்தும். எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகிற மகிமையோடு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்த்து சொல்ல போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம்மவரோடு கூட இன்றைக்கு அன்றைக்கும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம் நாம் யாவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.